ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் கூட எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டாக பெரிய டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த டிஃபன் பாக்ஸஸ்லாம் வைக்கிற மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் அந்த கூட போய் போட்டிருக்கேன். இது வந்து மைக்ரோவேவில் சூடு பண்ணுற மாதிரி உள்ள பாத்திரம். இது கீழே உள்ளது அந்த சிக்னோரா வேறு அந்த மாதிரி டப்பா. அதே நம்ம டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் ஒரு சுற்று பெருசாக இருக்கும். ஒரு ரவுண்டு மட்டும் 1 இன்ச் பெருசாக இருக்கிற மாதிரி ரவுண்டு இருக்கும். டிமார்ட்டில் விற்கும் அந்த டப்பா. அந்த டப்பாவும் வைக்கிற மாதிரி அந்த சைஸில் தான் நான் இதை பின்னிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 டப்பாவும் வைக்கலாம். சாதம், சாம்பார், பொரியல் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. மேலே தண்ணிலாம் வந்து பேக்லேயே சைடில் இப்போலாம் வருது இல்லையா, அதில் சொருகி வச்சுக்கலாம் வாட்ரு கேனு. சாப்பாடு கொண்டு போகிறதுக்காக மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஹைட்டு கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சைஸில் நான் செஞ்சுருக்கேன். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி சும்மா வேலைகளுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வேண்டாம், எங்களுக்கு வெறும் அந்த சாப்பாடு வைக்கிற மாதிரி மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கூடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஐடியாஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி இல்லைனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஒவ்வொரு கூட போடும்போதும் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லலான்னு நினப்பேன். ஆனால் நம்ம இந்த போட்டு காமிக்கிறதோட வீடியோவே பெருசாக வந்துடுது. அதுக்குண்டான நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே டைம் சரியாக போயிடுது. ஏன்னா இதுவே 30 நிமிஷத்தை தாண்டிடுது. அதனால் போட முடியல, நிறைய சொல்ல முடியல. இந்த கூட பாருங்கள், நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இதில் வந்து வாட்டர் கேனும் வச்சுக்கலாம். லஞ்சு ஸ்கூலுக்கெலாம் போகிற பிள்ளைங்க இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க கொண்டு போகலாம். அந்த ஜூட் பேக் மாடலில் செஞ்சுருக்கேன். அதுவும் தேவைப்படுறவங்க பாருங்கள், ஹைட்டாக வேணும்னா. இப்போ இது ஒயர் வந்து 2 கட்டு வாங்கிக்கோங்க. ப்ரௌனு 2 கட்டும், அந்த சாக்லேட் கலர், அது ப்ரௌன் இல்லை ஆனால் நான் ப்ரௌன்னு எழுதியிருக்கேன், அது சாக்லேட் கலரில் தேன் கலர் மாதிரி 2 கட்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சந்தன கலரும் 2 கட்டு வாங்கிக்கோங்க. மீதி இருந்தாலும் பரவாயில்ல, ஒயர் கிடைக்காம போயிடும். அதனால் இப்போ 1 2 3 4 5 பாருங்கள், இந்த மாதிரி 5.5 அடி, ஒரு ஒயர் 5.5 அடியில் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த ஒரு ஒயரை வச்சே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், அந்த கட் பண்ண ஒயரை அளந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது மொத்தம் நமக்கு 17 ஒயர், 15 ப்ரௌனும் 2 சந்தன கலரும் எடுத்துக்கணும். அப்போது மொத்தம் 17 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். சந்தன கலரில் 2, அப்புறம் அந்த ப்ரௌனில் வந்து 15 எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போடுறதுக்கு சந்தன கலர் ஒயரு 1 எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த சந்தன கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 3/4 அடி கம்மியாக விட்டுக்கோங்க. நான் 1/2 அடி பக்கம் தான் விட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சு 3/4 அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. அந்த 2ஆக மடித்ததுலேருந்து 3/4 அடி கம்மியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுட்டு அது மேலே மாட்டுங்க. ஸ்லோவாக காட்டுறேன், இந்த ஃபஸ்ட்டு முடிச்சு மட்டும். இப்போ மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலையும் அந்த 3/4 அடி கம்மியாக விட்டோம்ல, அதை எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் இழுங்க. இழுத்துட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து நம்ம கட் பண்ண சந்தன கலர் ஒயரு, அதை சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்படி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அதை மேலே இழுத்திங்கன்னா அது வந்துடும். இப்போது திரும்பவும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த சைடில் பாருங்கள், நான் 1/2 அடி கம்மியாக விட்டுருக்கேன், நீங்கள் 3/4 அடி கம்மியாக விட்டுக்கோங்க. இப்போது அடுத்தது ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சந்தன கலர் ஒயர் வைங்க. அடுத்தது அந்த ப்ரௌன் மாதிரி உள்ள ஒயரை சமமாக மடித்து, கட் பண்ணதை சமமாக மடிச்சுட்டு சந்தன கலர் ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு சைடில் இருக்கிறத அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது. இப்போ அடுத்தது இன்னொரு ப்ரௌன் கலர் ஒயர். இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்து மடித்து போடணும். இப்போ நான் போடுற மாதிரி சமமாக மடிச்சுக்கிட்டு போடணும். அப்போ தான் மேலேயும் கீழேயும் சரியாக வரும். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு சந்தன கலரு, அப்புறம் வரிசையாக ப்ரௌனு, கடைசியாக ஒரு சந்தன கலரு, அந்த மாதிரி போடுங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி போட்டுட்டேன். 15 வந்து ப்ரௌனும், லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் மட்டும் சந்தன கலர் போட்டுட்டு அந்த பக்கம் சந்தன கலர் அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்கேல் வச்சுலாம் அளக்க வேண்டாம்.
இப்போது சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கோங்க கட்டோடு இருக்கிற ஒயரை. இப்போ மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடியில் வந்து அளந்தது இருக்கும், அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா 2வது லைன் ஆரம்பிச்சிரும். இப்போ வரிசையாக இன்னமே பாருங்கள், அந்த கட்டோடு இருக்கிறத ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றுங்க. சுற்றிட்டு கட்டோடு இருக்கிற ஒயர் கீழே இருக்கிறத எடுத்து மேலே வச்சுட்டு சைடில் போகிறத அதுக்குள்ளார விட்டு இழுக்கணும். இதே மாதிரியே நீங்கள் வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ சைடில் போகிற ஒயர் அளவு பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் போட்டிருந்தோம்ல அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத ஒவ்வொரு லைன் போட்டுட்டும் கட் பண்ணிடணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அது அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நடு லைன் தெரியணும், நமக்கு சென்டர்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும். நம்ம எதெல்லாம் கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணோம்ல அந்த லைன் அது. இப்போ அடுத்தது 3வது லைன் போடுறதுக்கு சைடில் போகுதில்ல அந்த அளவு அளந்து அதே மாதிரி தான் 2வது லைன் போட்டோம்ல அதே மாதிரி தான் போடணும். கீழே இருக்கிறத பாருங்கள், இந்த மாதிரி மேலே வச்சுட்டு சைடில் போகிறத அளந்து விட்டுட்டு இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே நீங்கள் 8 லைன் போட்டுட்டு வரணும். அதாவது முடிச்சு போட்டது இல்லாமல் 8 பாருங்கள், அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் 8 போடுங்க. இப்போது அப்படியே அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கமும் 8 போடணும். இப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதே மாதிரி தான் ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்குல்ல அந்த சந்தன கலர் ஒயர் எடுத்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துட்டு அப்படியே போட ஆரம்பிங்க. அந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே போல் தான் போடணும். இப்படியே வரிசையாக பாருங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடணும். சைடில் போகிற ஒயர் சந்தன கலர் ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே இந்த பக்கம் 8 போட்ட மாதிரி அந்த பக்கமும் 8 போடுங்க. அப்போது நடு ஒயரோடு சேர்த்து அந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8 16. அந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குல்ல, முடிச்சு போட்டது ஒரு லைன் இருக்கும். அப்போ மொத்தம் 17 லைன் வந்துடும். இப்போ மேலே போகிறதுக்கு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌன் கலர் ஒயரை கட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், 2ஆக முறுக்கி அதை கட்டி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஒயர் மட்டும் எடுத்துட்டு இப்போ 3வது லைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மேலே போகிற அந்த ப்ரௌன்லேருந்து 3வது ஒயரு அதிலிருந்து சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மடித்து அது மேலே போட ஆரம்பிச்சிருக்கேன். சைடில் பாருங்கள், சொருகிற அளவு மட்டும்தான் இருக்கும். இப்போ வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டுக்கு போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு வந்துட்டு மூளை திருப்புறது எப்படின்னு காமிக்கிறேன். மேலே போகிறத அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல அந்த முடிச்சு இனிமேல் தேவையில்லை. அதை 2 பக்கமும் பிரித்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட்டுக்கிட்ட நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ கார்னர் திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அங்கே ஆரம்பித்தோம், சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஆரம்பித்தோம். இதை ஒன்றுமே இல்லை, அப்படியே போட்டுட்டு வரணும். இந்த சைடு போட்ட மாதிரி அந்த சைடில் போகிற ஒயர்களையும் வரிசையாக நம்ம போட போகிறோம். அந்த மூளை திரும்பி வர இடம் மட்டும் பாருங்கள், அந்த கேப் வந்து முக்கோணம் மாதிரி தெரியும், பெண்டாகி மேலே கூட வரத்துக்கு. வரிசையாக போடுங்க, அவ்வளோதான். எல்லா சைடும் இருக்கிற ஒயருங்களை எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக அப்படி போட்டுட்டு வாங்க. நான் இங்கே ஆரம்பித்த இடம் வர வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். அந்த ஒயர் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இப்படி இங்கே ஆரம்பித்தோம், அங்கே ஆரம்பிச்சுட்டு 1 2 3 4 கார்னரும் திருப்பி போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது ஆரம்பித்த இடம் வந்தாச்சு. ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன். அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை பின்பக்கம் அப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள், நான் எப்படி மடிக்கிறேனோ அப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. பின்பக்கம் வச்சுட்டு அந்த ஆரம்பித்த ஒயரை வந்து மேலேருந்து கீழே தள்ளி விடணும். திரும்பவும் கீழே இருக்கிற ஒயரை அடிப்பக்கத்தில் இருக்கிற ஒயரை அப்படி மேலே இழுத்தாக்க பாருங்கள், இப்படி தள்ளி விட்டு பின்பக்கத்தை இழுத்தாக்க அப்படி மேலே கேப் வரும். அதுக்குள்ளார பின்பக்கம் நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் மடித்து வச்சுருக்கோம்ல அதை விடுங்க. அதை விட்டுட்டு மேலே போகிற ஒயரை முன்பக்கம் கொஞ்சமாக இப்படி இழுத்துட்டு வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார அந்த ரன்னிங் ஒயரு அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த ஒயரை கீழே தள்ளணும். கீழே இழுத்திங்கன்னா வந்துடும். அது மேலே இருக்கிற அந்த லூப்பு வந்து கீழே வந்துடும். பாருங்கள், நான் இழுக்கிற மாதிரி இப்படி இழுங்க. இழுத்திங்கன்னா அது வந்துடும். இப்போ திரும்பவும் மேலே இழுங்க. இழுத்தாச்சு. இப்போ இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் மட்டும்தான் இருக்குது. அது பின்பக்கம் அப்படியே இருக்கும். பாருங்கள், அந்த பின்பக்கம் இருக்குது, அதை அப்படியே இழுத்திங்கனாக்க வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும்.
இப்போ பாருங்கள், அதை இழுத்தோம்னா அது டைட் ஆகிடும். இப்படி இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கும். அதை இப்படி இழுத்திங்கன்னா உள்பக்கம் பாருங்கள், இப்படி இழுத்தா ஜாயிண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பித்ததும் முடித்ததும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது, அதை சொருகி விட்டுருங்க. ஒரு 5 லைனுக்கும் கீழேயாவது சொருகணும். அந்த அளவாவது சொருகுனீங்கன்னா தான் உங்களுக்கு எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது பாருங்கள், அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் பின்பக்கம் இருக்கும். அதை அப்படி மடித்து அந்த கேப்பில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்த லைன் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2வது லைன் ஆரம்பிக்கிறேன். மேலே போடுறதுக்கு 2வது லைனு. இதை அப்படியே வரிசையாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இதையும் அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. நான் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு செகண்டு பாருங்கள். இப்போ அந்த இடம் வர வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள், 2வது லைனை போட்டுட்டு வந்துட்டேன். திரும்பவும் இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடித்து காமிக்கிறேன். ஆரம்பித்த இடம், அந்தாண்ட முடித்த இடம். இப்போது அந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், இப்படி கட்டோடு இருக்கிறது இருக்குல்ல, அதை இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. 2 டைம் இப்போ ஃபஸ்ட்டு டைம் சொல்லி கொடுத்தேன், இப்போ 2வது டைம் சொல்கிறேன். இப்போ இதை ஆரம்பித்தது இருக்குல்ல, அதை அப்படி கீழே தள்ளுங்க. மேலே போகிற ஒயரை கீழே தள்ளிட்டு திரும்பவும் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற ஒயரை பாருங்கள், அப்படி மேலே கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா மேலே கேப் கிடைக்கும். அதை இழுத்துருங்க மேலே. அதுக்குள்ளார பின்பக்கம் நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் மடித்து வச்சுருப்போம்ல, அந்த ஒயரை அதுக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயரை சும்மா அப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த ஓட்டைக்குள்ளார விடணும். விட்டுட்டு திரும்பவும் கீழே அப்படி தள்ளினீங்கன்னா இழுத்துருங்க. இழுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நாட் போட்டுடுறோம், இழுத்துடுறோம். இழுத்துட்டு இந்த உள்ளார பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரு இப்படி உள்பக்கம் தெரியும். அதை இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா ஆரம்பித்த இடம் முடித்த இடம் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு அதை அப்படியே பின்பக்கம் பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு, இப்போ அடுத்தது தேர்டு ஆரம்பிக்க போகிறோம். 3வது லைன் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். இதே போல் நீங்கள் வரிசையாக இனிமேல் போட்டுக்கிட்டே வரணும். அப்படி சாய்வாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்டு லைன், 4th லைன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு லைனும் முடிச்சுட்டு ஆரம்பித்த இடம் வரும்போது திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டு இதே மாதிரி சுற்றிலும் நீங்கள் வரிசையாக ஹைட்டு போட்டுட்டு வாங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 15 லைன் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஒயர் பாருங்கள் கம்மி ஆயிடுச்சு, சொருகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போது ஏணிப்படி முடித்து திரும்பவும் போடணும். ஏணிப்படி முடித்து போட்டு தான் நம்ம முடிக்கணும். இது முன்னாடி சொல்லி கொடுத்தேன்ல, அதே போல் தான் ஏணிப்படி முடித்து போட்டு அந்த சந்தன கலர் ஒயர் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ தான் இருக்குது நமக்கு ஒயரு. அதனால் இதோட 15 லைன் போதும்னு முடிச்சாச்சு. ஹைட்டு இது வரைக்கும் சரியாக இருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு. இப்போ ஏணிப்படி முடித்து போட்டுட்டு இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை என்ன பண்ணணுன்னா சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை இப்போ கட் பண்ணி தனியாக எடுத்துட்டோம். சொருகிற அளவுக்கு விட்டு ஏணிப்படி முடித்து போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை சொருகி விட்டுறணும். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நல்லா நீட்டமாக சொருகி விட்டுருங்க. நான் சொருகிட்டு அதுக்கப்புறம் எப்படி கூட சொருகணுன்றதை காமிக்கிறேன். இப்போ எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 2 3 போட்டுட்டு வந்ததுலேருந்து 1 2 3 அப்படி சொருகிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாருங்கள், நான் சொருகிற மாதிரி 1 2 3 3வது லைனில் சொருகிட்டு வரிசையாக எல்லா ஒயரையுமே அப்படி 3வது லைனில் சொருகிடுங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் இப்படி டைட்டாக பிடிச்சி இழுத்து கீழே எவ்வளோ தூரம் உங்களால் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. அப்போ கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி சுற்றிலும் சொருகணும். 3வது லைனில் வரிசையாக சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுத்திங்கன்னா ஒரு லைன் மடங்கி வந்துடும். அந்த மேலே இருக்கிற அந்த 15வது லைன் மடங்கி உள்ளார வந்துடும். இதே மாதிரியே சுற்றிலும் சொருகுங்க. சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே சொருகிட்டேன். கீழே உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகியாச்சு. இப்போ இந்த மாதிரி கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த 3 பக்கமும் அந்த பேஸ் போட்டோம்ல அடிபாகம், அந்த இடத்துல மட்டும் நம்ம கட்ட போகிறோம் அந்த 3ம். இப்போ பாருங்கள், ஒரு 5 அடியில் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ மேலேருந்து நம்ம பாருங்கள் இப்படி இந்த பக்கத்தில், அதாவது பேஸ் அடிபாகத்துலேருந்து ஒரு லைனும் அந்த நீட்டத்துலேருந்து ஒரு லைனும் எடுத்துக்கணும். அந்த கார்னர் மூளை திருப்பின அந்த 2 லைனையும் சேர்த்து நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளார இப்படி நான் விட்ட மாதிரி ஒயர் விட்டுட்டு ஒரு 5 நாட்டு வரைக்குமாவது சொருகிடுங்க.
இப்படி சொருகிட்டு பாருங்கள், இழுத்துக்கோங்க. இப்போ எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன். இந்த பக்கத்துலேருந்து ஒரு லைனு, இந்த பக்கத்தில் சைடுலேருந்து ஒரு லைனும், நீட்டத்துலேருந்து ஒரு லைனு, அந்த மூளை திருப்பின இடம், அந்த ரெண்டையும் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை ரெண்டையும் சேர்த்து ஹோல்ஸில் கட்டுறோம். நான் விடுற மாதிரி விடுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நேராக விட்டுட்டு அதிலேருந்து அந்த பக்கம் சாய்வாக ஒரு ஹோல்ஸில் கீழ் ஹோல்ஸில் விடணும். அந்த பக்கத்தில் விடும்போது திரும்பவும் அங்கேருந்து வரும்போது இந்த பக்கம் அதுக்கு நேர் ஓட்டையில் விடுங்க. திரும்ப அதுக்கு அந்த பக்கம் விடும்போது அது கீழ் ஓட்டையில் விடுங்க. இது கண்ணில் பார்க்கும்போது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. நான் சொல்கிறத விட கீழே மேலேன்னு சொல்கிறத விட நீங்கள் அதை கவனித்து அது மாதிரியே சொருகுங்க. கொஞ்சம் அப்படி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. 2 லைனையும் ஃபஸ்ட்டு இப்படி கையில் விட்டுட்டு மடங்காமல் பார்த்துக்கோங்க. மடங்காமல் பார்த்துக்கிட்டு அப்படி டைட்டாக இழுத்து கட்டிக்கிட்டே வாங்க. சும்மா அப்படியே கட்டுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அது பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல லூஸாகவும் ஒரு இடத்துல டைட்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே நீட்டமாக அப்படியே வந்து மாதிரி வரணும். இந்த வரிசை நீட்டமாக வந்துட்டு அப்படியே சைடு வந்து அந்த பக்கம் வரணும். அப்படியே கீழே கட்டிட்டு வர இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அப்படி இறுக்கி இந்த பக்கத்தில் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன், அதை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுங்க. அப்படி கொடுத்தாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மேலே பாருங்கள், அந்த மேலே அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் வரைக்கும் வந்துட்டு சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். அது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. அது காட்டிலேயே நினைக்காதீங்க. அதை அப்படியே சொருகி விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமும் சொருகியாச்சு. நீங்கள் வெங்காயம் கொட்டி வைக்க, பழங்கள்லாம் போட்டு வைக்கணுன்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதை டிஃபன் பாக்ஸாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து 1 2 பாருங்கள், ஒரு 2.5 அடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 2.5 அடியில் மொத்தம் 19 ஒயர் எடுக்கணும். 17 ப்ரௌன் கலரும் 2 சந்தன கலரும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து இதை எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். இதை சொருகி போட போகிறோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டோம்ல, அந்த இதில் இருந்து இந்த பாருங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம கட்டியிருந்தோம். இப்போ இந்த ப்ரௌனு நீட்டை மட்டும் அந்த இடத்துல இல்லாமல் அந்த அகலத்தில் ஒரு லைனும் எடுத்துக்க போகிறோம். நம்ம அதை ரெண்டையும் சேர்த்து கட்டியிருக்கோம்ல பாருங்கள். அந்த கட்டியிருக்கிறதுல இந்த பக்கம் நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல மொத்தம் நம்ம 17 தான் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ 19 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒன்று எடுத்திங்கன்னா தான் மூடி வந்து உங்களுக்கு சமமாக அந்த பக்கம் கேப் ரொம்ப தெரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போ நான் எப்படி சொருகியிருக்கேன் பாருங்கள். அந்த நாட்டில் அந்த முடிச்சியில் அந்த போகிற இடத்துல சொருகிட்டு அதை உள்பக்கம் கொண்டு வந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் சொருகி விட்டுறேன். இப்படி நீங்கள் சொருகிட்டு பண்ணும்போது பிரிஞ்சு வராது. நீங்கள் ஒயர் கட் பண்ணும்போதே நீங்கள் அந்த 17 ஒயர் நீங்கள் கட் பண்ணீங்கல்ல, அந்த சமயத்துலேயே வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் 2.5 அடி சேர்த்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பக்கத்துக்கு 2.5 அடி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கூட நீங்கள் போடலாம். நான் வந்து அந்த மாதிரி போடலை. இது வந்து முடித்த கூடையில் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஐடியாவுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லாவே கரெக்டாகவே வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம இப்போ சின்ன கூடைகள்லாம் போட்டிருப்போம், லஞ்ச் பேஸ்கெட்லாம் நிறைய போட்டிருப்போம். அந்த மாதிரி போட்டுட்டு மூடியே இல்லாமல் போட்டிருக்க கூடைகளுக்கு கூட நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொருகி போட்டுக்கலாம், மூடி போட்டுக்கலாம். அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். நான் இந்த மாதிரி வருமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயர் கட் பண்ணும்போதே 2.5 அடி சேர்த்து கட் பண்ணி கூட நீங்கள் வேணும்னா ஒரு பக்கத்தில் அதிகமாக விட்டுட்டு கூட நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி சொருகிறேன்னு அதை பாருங்கள். அந்த மாதிரி சொருகிட்டு வெளிப்பக்கத்துலேருந்தே உள்ளார அந்த கேப்பில் பாருங்கள் விட்டுட்டு பண்ணுறேன். அதாவது உள்பக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த 2 கட்டியிருக்கோம்ல அதில் வந்து அந்த பேஸில் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த நாட்டு போகிற இடத்துலையே அதை சொருகிட்டு கீழே கொஞ்சம் ஒயர் விட்டு அதை உள்பக்கம் அந்த ஓட்டையில் உள்பக்கம் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கீழே சொருகி விட்டுடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியாது, நம்ம சொருகி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வித்தியாசமாக தெரியாது உங்களுக்கு. அப்படியே கீழே ஒரு 5 லைனாவது சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு பாருங்கள், இப்படி இழுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது மேலேயே வரும். நம்ம அந்த ஒரு முடிச்சுக்கும் மேலேயே அந்த ஒயர் வரும். இப்போ பாருங்கள், இன்னொரு ஒயரும் சொருகி காட்டுறேன். அந்த கட்டியிருக்கோம்ல அந்த 2லேயுமே சொருகிறோம் நம்ம. அந்த லாஸ்ட்டில் ஒரு சந்தன கலரு, அதுக்கப்புறம் ப்ரௌனு, 2 லாஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி வரணும். இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகுங்க.
இத்தனையும் சொருகுங்க. பாருங்கள் எல்லாம் சொருகியாச்சு. மொத்தம் 17 ப்ரௌனு, 2 சந்தன கலரு வரிசையாக. இப்போ மேலே போடுறதுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் அந்த ப்ரௌனே எடுத்துக்கிறேன். ஏன்னா அதிலேருந்து வர மாதிரி தெரியணும். நம்ம ஒரே கலர் அப்படியே எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கோம்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அதே கலரே எடுத்திருக்கேன். சொருகிற அளவு மட்டும் விட்டுட்டு வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அதை 19ம் போடணும். 19 ஒயரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொருகிற அளவுக்கு விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அது உடனே சொருகிடலாம். அதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த 19ம் போட்டாச்சு. சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ உடனே அதை சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது நாட்டிலேருந்து போட்டுக்கிட்டு வந்ததுலேயே சொருகிடாதீங்க, பிரிஞ்சிரும். அதுக்கும் கீழே அந்த ப்ரௌன்லேருந்து சொருகுங்க. அப்படியே எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. 2 பக்கமும் அதே மாதிரி ஆரம்பித்ததையும் நீங்கள் சொருகிருங்க. நான் ஒரு லைன் இப்போ காமிச்சிட்டேன்னா இதே மாதிரியே நீங்கள் மேலே வரைக்கும் போடும்போதும் செய்வீங்கள்ல, அதனால தான் அப்பப்போ சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2வதுலேருந்து சொருகிறேன் பாருங்கள். போட்டதுலேயே சொருகக்கூடாது, அதுக்கும் அடுத்ததுலேருந்து உள் பக்கத்தில் 2வது நாட்டிலேருந்து அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க அந்த போட்டுட்டு வந்த லைன்லேயே. இப்போ இந்த ஐடியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கூடைகள் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம். அதுக்கு கூட நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி கூட. இப்போ அடுத்த லைன் ஆரம்பிக்கிறேன். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு மேலே போகிற உயரம் அடிச்சுட்டு அந்த சந்தன கலர்லேருந்து போட ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் சொருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ அடுத்த பூ போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த ஒயர் பாருங்கள் சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, இதை மடிச்சுட்டு பாருங்கள் அதை அப்படி பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த சுற்றுற ஒயரு மேலே போகிற ப்ரௌன் ஒயரை அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரையும் உள்பக்கம் வச்சு அதையும் சேர்த்து போட்டுட்டு வாங்க. நான் பாருங்கள் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதே மாதிரியே போட்டுருங்க. அப்போ இந்த ஒரு பக்கம் நம்ம சொருகிறது ஈஸியாக பாருங்கள், உள்பக்கம் அப்படியே சொருகின மாதிரி அது வந்துடும். அதையும் சேர்த்து நம்ம சுற்றி போடும்போது அது பின்பக்கம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து போட்டுட்டு கட் பண்ணும். இதே மாதிரி மேலே வரைக்கும் போடுங்க. 19 லைன் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 19 லைன் போட்டுட்டேன். போட்டுட்டு அதை அப்படியே சொருகிக்கிட்டே காமிச்சேன்ல, அதே மாதிரி சொருகிட்டேன். 19 போடுங்க. போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சொருகிற அளவுக்கு தான் ஒயர் இருக்கும். நான் கட் பண்ண ஒயர் அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சொருகிட்டேன். அந்த லாஸ்ட்டு சந்தன கலர் மட்டும் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், அடுத்த 2வது வரிசையில் சொருக ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லாஸ்ட்டில் உள்ள சந்தன ஒயர் மட்டும் அதுலேயே சொருக முடியாது, அதனால் 2வதுல சொருகியிருக்கேன். இப்போ இந்த லாக்கு வந்து பாருங்கள், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன். இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் பின்னும்போது எடுத்தேன், ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. இது வந்து நிறைய பாருங்கள் எத்தனை வகையான கூடைகளுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் அந்த கூடைகள்லாம் இருக்கும் நம்ம சேனலில். நிறைய 5-6 கூடைகளுக்கு போட்டிருக்கேன். இந்த பூவும் அதே மாதிரி பாருங்கள் போட்டு காமிச்சிருக்கேன். அது தனியாக பூ போடுறது மட்டும் எப்படின்னும் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த பூவும் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க. இந்த லாக்கும் அந்த பூவும் நம்ம மாம்ஸ் லிட்டில் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கூடைகள் இருக்கும். அந்த கூடையிலலாம் அது இருக்கும். இப்போது இது உள் ஒயரு கொடுத்து கைப்பிடி போடுறதுக்கு எத்தனை அடின்னு பாருங்கள். 4 ஒயர் நான் எடுத்திருக்கேன். உள் ஒயரு 5 அடியும் 10 சென்டிமீட்டரும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் 5.25 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 ஒயர் கொடுத்துருக்கோங்க. இப்போது அந்த பேஸ் போட்டோம்ல, அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் விட்டுட்டு அடியிலேருந்தே நான் கைப்பிடி கொண்டு வர போகிறேன். அதுக்கு தான் நம்ம அப்படி 5.25 அடி அந்த மாதிரி எடுத்திருக்கோம். 5 அடியும் 10 சென்டிமீட்டரும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அந்த லாஸ்ட்டு ஹோல்ஸ் விட்டுட்டு நடுப்புற ஒரு ஓட்டை விட்டுட்டு அந்த மாதிரி 2 லைனை சேர்த்து போடுற மாதிரி போட்டு சமமாக வச்சுக்கோங்க. இப்போ மேலே போடுறதுக்கு ரன்னிங் ஒயரு கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கூடையோட அடிப்பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு 15 சென்டிமீட்டர் மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 அடி ஒயர் மட்டும் அந்த பக்கம் விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குல்ல, அதை இடது கை பக்கம் இப்படி கொண்டு வந்து கட்டை விரலை வச்சு நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் எப்படி அதை லூப் மாதிரி இப்படி மடிக்கிறேன்னு. உள்பக்கம் அந்த மடிக்கிற ஒயர் உள்பக்கம் வரணும். பாருங்கள் இப்படி உள்பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஓட்டைக்குள்ளார அந்த இடது கை பக்கம் இருக்கிற ஒயரை மட்டும் இழுங்க. ஒயர் வந்து சமமாக இருக்கணும். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். விலகிடாமல் அதை இறுக்கி அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க. இழுத்துட்டு
இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த வலது கை பக்கம் ஒயர் கொண்டு வந்துடுங்க. இது பக்கமும் பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு. உள் பக்கம் அந்த ஒயர் மடிக்கிற லூப் இருக்கணும். இப்போ திரும்பவும் பாருங்கள், இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி மடிக்கிறேன் பாருங்கள். முறுக்கு கைப்பிடி தான் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ எப்படி மடிக்கிறேன்னு இப்படி மடிச்சுட்டு இடது கை பக்கம் ஒரு டைமு, வலது கை பக்கம் ஒரு டைம் இப்படி பாருங்கள். இப்படி கொண்டு வந்து நான் மடிக்கிற மாதிரி மடித்து லூப் மாதிரி அப்படி ஹோல்ஸ் கிடச்சிரும் பாருங்கள். இப்படி எடுத்துகிட்டு வந்து உள் பக்கத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஈஸி தான் இது. கட்டோடு இருக்கிற ஒயரோடு போடுறது. உங்களுக்கு வேறு நிறைய விதமான கைப்பிடிகள் இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச கைப்பிடி எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூ மாதிரி இது தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த கைப்பிடி போட்டிருக்கேன். நீங்கள் டபுள் கலரில் கூட போட்டுக்கலாம், இல்லை அந்த தேன் கலரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சந்தன கலர் வந்து போட்டாக்கா அழுக்காயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கலர் கூட போட்டுக்கலாம். இன்னொன்று, இந்த முறுக்கு கைப்பிடிக்கு வந்து உள்ளார கொடுக்குற ஒயரும் அதே கலர் கொடுத்தீங்கனாக்க ரொம்ப அந்த தெரியாது, நல்லா ஃபுல்லாக சந்தனம் மாதிரி தெரியும். நான் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுனால அது வேறு கலரும், இது மேலே போடுறது வேறு கலரும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே இந்த கை பக்கம் ஒன்று, அந்த கை பக்கம் ஒரு டைம்னு பின்னிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வேறு கூட பைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. இப்போது வெயிட் வச்சு டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால் அது தூக்கும்போது இது தாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் மேலே வச்சா போதும் அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு 5-6 லைனுக்கும் கீழே இருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். நான் வந்து ரொம்ப அடியிலிருந்தே நான் ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. பார்க்கவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெயிட்டும் அப்படியே தாங்கும்ல, அதுக்காக தான். இதே மாதிரியே நீங்கள் அப்படியே பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான் இனிமேல். நம்ம சேனலில் நிறைய விதமான சாதா கூடையில், லஞ்சு கூடை, வாட்டர் கேன் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிவன் கண்ணில் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே இருக்குது. பூஜை கூடைகள் நிறையா இருக்குது, நிறைய சின்ன கூடைகள் இருக்குது, பிஸ்கட் நாட் கூட இருக்குது. பாருங்கள், இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா ஒரு 1.5 அடி ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. அந்த ரன்னிங் ஒயர், சந்தன கலர் ஒயரை சொருகிற அளவுக்கு ஒயர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ 1 அடியில் 2 ஒயர் நான் கட் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னா இந்த பக்கம் கட்டுறதை காமிக்கிறேன் பாருங்கள். இல்லைன்னா அது கீழே விழும் இல்லையா, அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்காக கீழே இருந்து பாருங்கள், அந்த ஆரம்பித்த இடத்துல இருந்து ஒரு ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் விட்டுட்டு 3வது ஹோல்ஸில் அதை விடுறேன். விட்டு உள்பக்கத்துலேருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பவும் மேலேருந்து ஆப்போசிட்டாக உள்ளார விட்டு உள்ளார வந்து அதை சொருகி விட்டுருங்க. ஒரு முடிச்சு போட்டு சொருகுனாலும் சரி, முடிச்சே போடாமல் இழுத்து சொருகுனாலும் சரி தான், விழாமல் இருக்கும். அவ்வளோதான். அதை அப்படியே நீட்டமாக எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் அப்படியே சொருகி விட்டுருங்க. இதே மாதிரியே மேலேயும் ஒரு கட்டு கொடுத்துருங்க. இன்னொரு ஒயர் கட் பண்ணோம்ல ஒரு அடியில், அது இப்போ மேலேயும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இன்னொரு ஓட்டை இருக்குல்ல மேலே, அதில் விட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். நான் அதுக்கப்புறம் இதை பிரிச்சுட்டு மேலே கட்டிட்டேன். இப்போ நான் விட்டுருக்கேன்ல, அதுலேருந்து மேலே அந்த சொருகுன இடத்துக்கிட்ட இன்னொரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் கட்டினீங்கனாலும் சரியாக தான் இருக்கும். உள்ளார பாருங்கள் சொருகிட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டேன். அந்த கைப்பிடியை அமுத்துறோம், அவ்வளோதான். கீழே வளைஞ்சி விழாமல் அதை ஒரு கட்டு கொடுக்குறோம், கட்டிடுறோம். அதை சேர்த்து கைப்பிடியை கூடையோடு சேர்த்து கட்டுறோம், அவ்வளோதான். இதை அப்படியே கீழே சொருகி விட்டுருங்க. எதுவும் உள்ளார வந்து முடிச்சு போட்டுட்டு அது கையில் குத்தாமல் இருக்கான்னு பார்க்கணும், குத்தாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே பாருங்கள், இந்த நேராக இந்த பக்கம் இப்போ நம்ம அந்த சொருகிற அளவுக்கு அந்த ப்ரௌன் ஒயர் வந்தோன்னே முடிச்சிருக்கோம்ல, அதை சொருகி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. சொருகிட்டு பாருங்கள், இது வந்து ஒரு 1.5 அடி ஒயர் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த கட்டோடு பின்னிக்கிட்டு வந்த ஒயரை, சந்தன கலர் ஒயரு, அந்த ஒயரையும் அதுக்குள்ளார விட்டுருங்க. அது ஏன் நம்ம 1.5 அடி விட்டுருக்கேன்னா, நான் அந்த கட்டு இந்த பக்கம் கட்டியிருக்கோம்ல, அது எல்லாம் அப்படியே ஒரு கட்டு கட்டிட்டு சொருகிக்கிட்டே வந்து மேலேயும் நான் சேர்த்து கட்டிட்டேன். அதனால் அவ்வளோ ஒயர் விட்டேன். அது
இப்போ அந்த ப்ரௌன் ஒயரையும் அந்த சந்தன கலர் ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அந்த ப்ரௌன் கலர் ஒயரை மட்டும் சொருகிடுங்க. அந்த சந்தன கலர் ஒயரை சொருக வேணாம். பாருங்கள், ப்ரௌன் ஃபுல்லாக சொருகிட்டேன். இப்போ சந்தன கலரை ஒரு முடிச்சு போட்டுட்டு அது அப்படியே இருக்குது சொருகாமல். அதை என்ன பண்ணணும்னா, அப்படியே அந்த கீழே அந்த 3வது ஓட்டையில் ஒரு கட்டு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கட்டிட்டு திரும்பவும் அதை அப்படியே சொருகிக்கிட்டே மேலே வரைக்கும் வந்து மேலேயும் அந்த ஒயரையே வெளிப்பக்கமாக விட்டு அந்த கைப்பிடியை அமுத்தி உள்ளார வந்து நான் அப்படியே இழுத்து சொருகிட்டேன். அவ்வளோதான். தனியாக அது பிட்டு பிட்டாக ஒயர் கட் பண்ணி சொருகாமல் அது உள்பக்கத்துலேருந்தே அப்படியே சொருகிக்கிட்டே வந்து அந்த மாதிரி கட்டிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி வேணாலும் அதை சொருகிட்டு நீங்கள் தனித்தனியாக கூட அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு அடி கட் பண்ணி 2 இடத்துல அதை டைட்டாக கட்டிக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதே அளவுகளோட அதே மாதிரி சைஸ் வச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கும். அவ்வளவுதான். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு இன்னும் என்ன விதமான கூடைகள் வேணும்னு கேட்டாக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ.